அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல்லாவரத்தில் மனைவி மீது ஆசிட் ஊற்றிய கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். விவரங்கள். அதாவது வளைவில் சென்னை ஜெமி பல்லாவரத்தை சேர்ந்த சபீனா பாத்திமா இவர்களுக்கு கடந்த 5 வருடத்துக்கு முன்பு முகமது என்பவருடன் காதலிப்பு திருமணம் செய்து கொண்டு இந்த நிலையில் கடந்த அவர்களுக்குள் இருவருக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக 7 மாதங்களாக பிரிந்து வாழ்ந்து வந்தனர். இந்த நிலையில் விவாகரத்து வேண்டும் என மனைவி கூறியதும் விவாகரத்தை கொடுக்க மாட்டேன் என தொடர்ந்து கணவரானது தொந்தரவு செய்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 14ஆம் தேதி ஏடிஎம்க்கு வர வேண்டும், சமாதானம் பேசலாம் என அழைத்துள்ளார். அப்போது கையில் மறைத்து வைத்தது ஆசிட்டை மனைவி மீது முகம் மட்டும் தலையில் ஊற்றியுள்ளார். இதனால் பெரும் உடனே இதை பார்த்த பொதுமக்கள் அவரை கூச்சலிட்டதும் அங்கிருந்து அவர் தப்பி ஓடினார். அதன் பிறகு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றதுடன் கண்ணில் பலத்த காயம் ஏற்பட்டு கண் தெரியாத அளவுக்கு அந்த பாதிப்பானது ஏற்பட்டது. உடனே இது குறித்து பல்லாவரம் காவல் நிலையத்தில் உள்ள ஆய்வாளரிடம் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்காத நிலையில் இன்று காலையிலிருந்து அந்த வீடியோவானது சிசிடிவி காட்சி மற்றும் அந்த கண் எரிச்சலுடன் கதரும் பெண்ணின் வீடியோவானது சமூக நிலையத்தில் மற்றும் செய்திகளில் வெளியாக கொண்டிருந்து தற்போது கணவனை கைது செய்து காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டனர். குறிப்பாக அவர் மீது கொலை முயற்சி வழக்கானது பதிவு செய்யப்பட்டு விசாரணை அது மேற்கொள்ளப்பட்டது. பலவேல். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.